என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், துதித்து பாடல்களை பாடுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மிக நல்லது, கர்த்தர் மெய்யாகவே மகிமைப்படுகிறார். ஆனால் ஆராதனை என்பதின் ரகசியம் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 26வது வசனத்தின் கடைசி பகுதியில் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எண்ணத்தை கொண்டு நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் வரையிலும் எங்களுக்கே தெரியாது என்று சொல்லி மோசே பார்வோனிடத்தில் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம மனசில் நான் இதை கொடுத்துட்டேன், நான் இதை அர்ப்பணிச்சிட்டேன், இது கர்த்தருக்கு ஆராதனை, ரொம்ப அருமையான ஆராதனை செஞ்சேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதெல்லாம் நம்ம மனசில் இருக்கிற காரியங்கள். ஆனால் கர்த்தர் விரும்பின காரியத்தை பலிபீடத்தில் கொண்டு வந்து அர்ப்பணித்தல் தான் மெய்யான ஆராதனையாய் காணப்படும். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் நினைப்பீர்கள், நான் இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன், இதெல்லாம் நான் கொடுத்தேன், இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்தேன், இதெல்லாம் ஆராதனை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுவார்னா, வேற ஒரு காரியத்தை சுட்டி காட்டுவார். உன் வாழ்க்கையில் இது இருக்குல்ல, இந்த காரியத்தை நீ பலிபீடத்தில் வை. உன் வாழ்க்கையில் இது ஒன்று மறைந்திருக்குல்ல, உன் வாழ்க்கையில் நீ இதை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறல்ல, உன் வாழ்க்கையில் என்னை விட நீ ரொம்ப அதிகமாக இதற்கு நேரத்தை கொடுக்குறல்ல, அதை கொண்டு வந்து பலிபீடத்தில் வை அப்படின்னு சொல்லுவார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நாம் விருப்பத்தின்படி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவைகளெல்லாம் ஆராதனை என்று சொல்லி பல சமயத்தில் சாதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், நம்முடைய மன விருப்பத்தின்படி அல்ல. அவர் என்ன நம்மிடத்தில் சுட்டி காட்டுகிறாரோ, நம்மிடத்தில் அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த அர்ப்பணிப்பை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதுதான் அருமையான கர்த்தருக்கு ஏற்புடைய ஆராதனையாய் அது காணப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சுட்டி காட்டுகிற காரியங்களை நிபந்தனை இல்லாமல் பலிபீடத்தில் கொண்டு வந்து அர்ப்பணியுங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கிற ஜென்ம சுபாவங்களாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், மூர்க்கமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற பல காரியங்களாய் காணப்படலாம். சில பேருக்கு தங்கள் படிப்பை குறித்த ரொம்ப பெருமை காணப்படும், சில பேருக்கு தங்கள் குடும்பத்தை குறித்து, இன்னும் சில பேருக்கு ஜாதியை குறித்து. அதெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சிடுங்க. அதுதான் கர்த்தருக்கு ஏற்புடைய ஆராதனையாய் காணப்படும். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் அவருடைய பாதத்திலே அர்ப்பணியுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அருமையான மகனே, மகளே, கர்த்தருக்கேற்ற ஆராதனையை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.